38 வருஷம் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, தெரியுமா தெரியாதா? எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா கை தூக்கி ஆனா பாவமே, நேத்து தான் குளம் கலந்துச்சு, வேற ஒருத்தர் விழுந்துட்டான். போது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் விழுந்தான், இப்ப 38 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்காவது அந்த கை தூக்கி குடிச்சு உள்ள விடலாம எவனுக்காவது நல்ல என்ன வந்துதா? நீங்க கேட்க வேண்டியது பக்கத்துல இருக்கிறவங்க கிடையாது, முன்னாடி நிக்கிறவங்க கிடையாது, நீங்க நம்பி இருக்கிறவங்க கிடையாது. யாருமே தெரியாம 38 வருஷமா இருந்தவன கர்த்தர் ஓடி வந்து கேட்கிறாரு பாத்தீங்களா, உனக்கு என்ன வேணும்ப்பா சொல்லுன்னு கேட்கிறாரு பாத்தீங்களா, அவர் தான் இயேசு. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்க தேடி இந்த சபைக்கு வந்தீங்கன்னு சொல்லி? கிடையாது, உங்களை தேடி தான் கர்த்தர் வந்திருக்கிறார். இந்த 38 வருஷம் பெருசா கொடுத்து பக்கத்துல படுத்திருந்தவன அப்படித்தான் நினைச்சான். நான் போறேன்னு நினைச்சா அவனுக்கு சுகமே கிடைக்கல. எப்ப கர்த்தர் அவன் பக்கத்துல வந்தாலும் அப்பதான் சுகம் கிடைச்சது. நீங்க நீங்களாம் வர கிடையாது, கர்த்தர் உங்களை பார்ப்பதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க இன்னைக்கு வந்திருக்கிறது சும்மா நேர போக்கு வரல, ஏதோ வந்த பழக்கத்துக்கு வரல, ஏதோ வந்தா ஏதோ போறா அப்படிங்கறதுக்காக வரல. நீங்க உள்ள வந்தா திருப்பி போகும்போது எப்படி 38 வருஷமா படுத்துறது எந்திரின்னு சொன்ன அடுத்த செகண்ட்ல எந்திரிச்சானோ உங்க வாழ்க்கை அப்படி மாறும். 38 வருஷம் ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, தெரியுமா தெரியாதா?